ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது அடுத்தடுத்து 2 இளம் பெண் வக்கீல்கள் பலாத்கார புகார் கூறியதைத் தொடர்ந்து 3வது பெண் வக்கீல் ஒருவர் மூத்த வக்கீல் மீது பாலியல் புகாரை தெரிவித்திருப்பது நீதித்துறையை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஸ்டெல்லா ஜேம்ஸ் என்ற இளம்பெண் வக்கீல் கடந்த ஆண்டு சட்டப்படிப்பு படித்தபோது உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரிடம் பயிற்சி பெற்றதாகவும் அப்போது அந்த நீதிபதி தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாகவும் 2 வாரங்களுக்கு முன் அம்பலப்படுத்தினார். தற்போது ஓய்வு பெற்றுவிட்ட அந்த நீதிபதி தன்னை போல மேலும் 2 மாணவிகளையும் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியதாகவும் ஸ்டெல்லா ஜேம்ஸ் கூறினார். இச்சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியதை தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்த உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை தலைமை நீதிபதி சதாசிவம் அமைத்தார். ஸ்டெல்லா ஜேம்ஸை தொடர்ந்து மேலும் ஒரு பெண் வக்கீலும் தன்னை நீதிபதி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக கூறினார். தற்போது 3வதாக உச்சநீதிமன்ற பெண் வக்கீல் மிஹிரா சூத் பாலியல் குற்றச்சாட்டை கிளப்பியுள்ளார். இம்முறை புகாரில் சிக்கியிருப்பது ஒரு மூத்த வக்கீல். ஆனால் அவர் பெயரை மிஹிரா சூத் வெளியிடவில்லை. தன் தந்தை வயதை ஒத்த அந்த மூத்த வக்கீல் தன்னை உடலளவில் செக்ஸ் கொடுமைக்கு ஆளாக்காத போதும் செக்ஸ் இமெயில்கள் செக்ஸ் எஸ்எம்எஸ்களை அனுப்புவார் என்றும் நேரம் கெட்ட வேளைகளில் போன் செய்து தொந்தரவு தருவார் என்றும் லீகலி இந்தியா எனும் வெப்சைட் பிளாக்கில் மிஹிரா எழுதியுள்ளார். மூத்த வக்கீலுக்காக பணிபுரிவதை நிறுத்திய பிறகும் இந்த தொல்லை நீண்ட காலமாக தொடர்ந்ததாகவும் மிஹிரா சூத் கூறியிருக்கிறார். கொலம்பியா சட்டக்கல்லூரியில் தற்போது சட்ட மேல் படிப்பு படித்து வரும் மிஹிரா சூத் செக்ஸ் தொந்தரவுகள் வக்கீல் தொழிலில் சகஜமாகிவிட்டதாகவும் வக்கீல் ஸ்டெல்லா ஜேம்ஸ் செக்ஸ் புகாரை கூறிய பிறகே தனக்கும் தைரியம் வந்ததாகவும் கூறினார். சம்பந்தப்பட்ட மூத்த வக்கீல் மீது தான் வழக்கு தொடரப்போவதில்லை என்றும் இதே போன்ற செக்ஸ் தொல்லைகளுக்கு ஆளாகும் பெண்களுக்காக வாதாடப் போவதாகவும் வக்கீல் மிஹிரா சூத் தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் அடுத்தடுத்து கிளம்பியுள்ள செக்ஸ் புகார்கள் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது.